ஐபிஎல்லோட 53வது போட்டி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் கிடையே நடக்க போது. அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். கேகேஆர் பிளே ஆஃப் கண்டென்ஷனில் இருக்காங்க. ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே எலிமினேட்டட். இந்த போட்டி இதுக்கப்புறம் வர போட்டிகளை விளையாடணும், அதனால் சில மாற்றங்கள் செய்வாங்க. கேகேஆர் பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. இனி வர போட்டிகளில் என்ன மாதிரி விளையாடுவாங்கன்னு பார்க்கணும். அட்டமசி கிரிக்கெட் 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. விஷன் 11 சூப்பராக இருக்குது. ஸ்மால் லீக்குக்கு பெஸ்ட்டாக இருக்குது. ரெகுலராக ஃப்ரீ கான்டெஸ்ட் கொடுக்குறாங்க. 7+4 10+1 கான்செப்ட் இங்கே இருக்குது. உங்களுக்கு எதை பிக் பண்ணுமோ பிக் பண்ணுங்கள், ப்ளே பண்ணுங்கள். விஷன் 11 நிறைய ஏர்னிங்ஸை ஏற்படுத்திங்க. விஷன் 11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. ஈடன் கார்டன்ஸ் கொல்கத்தாவில் தான் இந்த போட்டி. மழைக்கான வாய்ப்பு இல்லை. May 4 3:30 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. டே மேட்ச். பேட் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர் பண்ணலாம் ஜென்ரலாக யோசிக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே சேஸ் ப்ரிஃபர் பண்ணுறது பெட்டர். செகண்ட் ஹாஃபில் இன்னுமே பெட்டராக இருக்கும். கொஞ்சம் சில்னஸ் ஆட் ஆகும். ஈஸ்ட் சைடு முன்னாடியே கொஞ்சம் சில்னஸ் வரும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டில் நான் சொல்கிறேன். சேஸ் ப்ரிஃபரபிள். பார்க்கலாம் ஆன் டைமில் டாஸ் வின் பண்ணுற கேப்டன் என்ன பண்ணுவாங்கன்ட்டு. 100 போட்டிகளில் 41 பேட் ஃபர்ஸ்ட்டு, 56 சேஸிங்கு. இங்கே சேஸ் ப்ரிஃபர் பண்ணுற நம்பர் தான். பட் ரீசெண்டாக 2021 பார்க்கும்போது 11 பேட் ஃபர்ஸ்ட் ஒன்று, 9 சேஸிங். ரன்ஸ் ஆன் த போர்டு நிறைய நேரங்கள் இருக்குது. அதனால் செகண்ட் ஹாஃப் டஃப்பாக இருக்குது. பவுண்டரி டைமென்ஷனை முன்ன அளவுக்கு இல்லாமல் குறைச்சிருக்காங்க. அதனால தான் இந்த ஸ்கோர்ஸ் நிறைய இருக்குது. கடந்த 4 வருஷமாகவே நிறைய ஸ்கோர்ஸ் வரதை நம்ம பார்க்குறோம். 200 அப்படிங்கிறது சாதாரணமாக வந்துட்டுருக்கு. 197 ஆவரேஜ் 2021 ஓவரால் ஆவரேஜ் 167 197க்கு மாறி இருக்குங்கிறது இது ரொம்பவே பயங்கரமான ஒரு விஷயம். 30 ரன்ஸ் டிஃப்ரெண்ட்டு. இம்பேக்ட்ஸ் அப் அப்படிங்கிற ஒரு விஷயம் 10 ரன்னா கூட்டி கூட கொடுக்கலாம். பட் கண்டிப்பாக பிக்சர் ரீலே பண்ணியிருக்காங்க. நிறைய ஸ்கோர்ஸ் வரும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இன்றைக்குமே இருக்குது. பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ஆவரேஜாக 6 விக்கெட்டு, சேஸ் பண்ணும்போது ஆவரேஜாக 5 விக்கெட்டு. கேகேஆர் தான் அதிகபட்ச ஸ்கோர் அடிச்சிருக்காங்க. கேகேஆர் தான் லோ ஸ்கோரான 149 2021 தான் இந்த நம்பரு. அண்ட் ஓவராலாக ஆர்ஆர் தான் 81க்கு 10 அப்படின்னு லோ ஆகிருக்காங்க. இந்த 149க்கு 8 அப்படிங்கிற ஸ்கோர் மட்டுமே 150க்கு பிலோவாக இருக்கிற ஸ்கோர் 2021 அதில் 190க்கு அபவா 12 டைம்ஸு, சொல்லப்போனால் 170 அபவா 17 டைம்ஸு, 170 பிலோவா 4 டைம்ஸ் மட்டுமே வந்திருக்கு. நிறைய ஸ்கோர் வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு கொஞ்சம் பெல்ட்டாக இருந்தால் கூட டே டைமில் கொஞ்சம் டவுன் ஆகலாம் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் வேணால் 190 180 ரேஞ்சில் ஸ்கோர் இருக்கும். கேகேஆர் அவங்களோட ஹோம் அட்வான்டேஜ் ஓரளவுக்கு எடுத்திருக்காங்க. 93 போட்டில் 53 ஜெயிச்சிருக்காங்க. 39 லாஸ் ஆகிருக்காங்க. அதில் பேட் ஃபர்ஸ்ட்டில் 25 வின், சேஸில் 28 வின். இது பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. பேட் ஃபர்ஸ்ட்டுக்கான அந்த நம்பர் நல்லா இருக்குது ஸ்கோர் பண்ணும்போது. அண்ட் சேஸ் பண்ணும்போது 149 அந்த ரேஞ்சில் இருந்திருக்காங்க. பேட் ஃபர்ஸ்ட்டு பண்ணும்போது ஆவரேஜாக 6 விக்கெட் விட்டுருக்காங்க. சேஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நல்லா இருந்திருக்காங்க. 4 விக்கெட் மட்டுமே விட்டு. அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக 184 சேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் 12 போட்டியில் 8 தோற்றுருக்காங்க. 4 வின்னு, 4மே சேஸ் மூலமாக தான் கிடச்சிருக்கு. சேஸ் நம்பர் அவங்களுக்கு நல்லா இருக்குது. சேஸ் பண்ணும்போது விக்கெட்ஸையும் குறைவாக தான் விட்டுருக்காங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக 224க்கு 8 அப்படிங்கிற அளவுக்கு சேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் கேகேஆர் இடையில் நடந்த ரீசெண்டாக ஒரு போட்டி நோ ரிசல்ட் வந்தது. 200+ அங்கே ஸ்கோர் வந்தது. நிறைய 200 ரேஞ்சில் ஸ்கோர் வந்திருக்கு. மிடில் தான் ஒரு 3 போட்டி டவுனாக இருந்திருக்கு. 174 157 153 அப்படிங்கிற மாதிரி போன சீசனோட எண்டில் இந்த சீசனோட ஸ்டார்ட் போட்டியில் அப்படிங்கிற மாதிரி. மற்றபடி 200 அப்படிங்கிற ரேஞ்சிலே தான் ஸ்கோர்ஸ் இருந்திருக்கு. அதில் 261 ஹை ஸ்கோரை போன சீசனில் பஞ்சாப் கிங்ஸ்க்கு அகேன்ஸ்டாக அடித்தாங்க. ஸோ அது ஞாபகம் இருக்கும். பஞ்சாப் கிங்ஸ் அதை சேஸ் பண்ணியும் ஜெயிச்சாங்க அப்படிங்கிறது ஐபிஎல் ஹிஸ்ட்ரி. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது நிறைய ஸ்கோர்ஸ் ரீசெண்டாக வந்துகிட்டு இருக்கு. அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. கேகேஆர் அவங்களோட ஓவர்சீஸில் குர்பாஸ், ரசல், பவல் இவங்கெல்லாம் ஸ்கோர் பண்ணலை. பேட்டர் பேஸில் யோசிக்கிறவங்கலாம் ஸ்கோர் பண்ணாமல் இருக்காங்க, கஷ்டப்படுறாங்க. சுனில் நரேன் சில நேரங்களில் ஹிட் பண்ணுறாரு. அது அப்படி தான் அவர்கிட்ட எதிர்பார்க்குறோம். பவுலிங் பேஸில் சூப்பராக இருக்கார். ஒரு சில இடங்களில் நல்லாவே விக்கெட் எடுத்துகிட்டு இருக்கார் அப்படின்னு பார்க்குறோம் ஓவர்சீஸில். அண்ட் இங்கே இருக்கிற இந்தியன் பிளேயர்ஸு சொல்லப்போனால் வெங்கடேஷ், ரிங்கு இவங்கெல்லாம் இன்டர்நேஷ்னலாக விளையாடுறாங்க. ரஹானே, ஸோ இவங்கெல்லாம் பார்க்கும்போது எதிர்பார்த்த பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலையோ. அதில் ரஹானே கண்டிப்பாக அவரோட பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்ருக்காரு. வெங்கடேஷ், ரிங்குவெல்லாம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கணும், அவங்க கொடுக்கல. கேகேஆர் சைடை பார்க்கும்போது பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது. அனுகுல் ராய் வரைக்கும் அந்த பேட்டிங் டெப்த் இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்தால் கூட டெஃபினட்டாக அவங்களோட ஃபார்ம் கொஞ்சம் கொஷினாக இருக்குது. அந்தளவுக்கு கிரேட் அவுட்புட் கொடுக்கல. ஆனால் சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப சாலிடாக சூப்பராக இருக்குது. ஏன்னா ரோமன் பால் எடுத்துகிட்டு வந்தது மாஸ்டர் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவேன். மேபி மொயின் அலி எடுத்துகிட்டு வந்திருந்தா கூட ஓகே தான். பட் இவங்க ஹிட்டிங் பேஸில் பிரம்மாண்டமாக காமிக்க பார்க்குறாங்க. பேட்டிங்கில் இருக்குது, ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டரை இன்க்ளூட் பண்ணோம் அப்படிங்கிறத சிம்பிளாக வச்சுருக்காங்க. இதுதான் பெரிய டீம்ஸு, கப்படிக்கிற டீம்ஸுக்கு ஒரு இல்லை குவாலிட்டி அப்படின்னு நான் பார்ப்பேன். ரோமன் பால் இந்த இடத்துல இருக்கிறதுனால டெஃபினட்டாக எந்த டீமுமே கொஞ்சம் பயப்படும்.
இந்த பேட்டிங் லைனை பாருங்கள். வெங்கடேஷ் ஐயர் எப்படி ஹிட் பண்ணுவார்னு தெரியும், ரிங்கு சிங் எப்படி ஹிட் பண்ணுவார், எப்படி பயங்கரமாக மிரட்டியிருக்கார் அப்படின்னு தெரியும், ரசல், ரோமான் பால், அனுகுல் ராய், மேலேயும் பாருங்கள் குர்பாஸ், சுனில் நாராயண் குயிக்காக ஸ்டார்ட் பண்ண முடியும், ரஹானே ரகுவன்சி ஸ்டெபிலிட்டி கொடுக்க முடியும். இப்படி ஒரு லைன் இருக்குது. அண்ட் ஓவராலாக ஒரு டீசென்ட் டீமு. அவுட்புட் பெட்டராக வரல, பிளேயர்ஸ்லேருந்து அவுட்புட் பெட்டராக வரல அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கிற விஷயம். பவுலிங் பேஸில் கண்டிப்பாக நல்லா இருக்காங்க. ஹர்ஷித் ராணா, சக்கரவர்த்தி, வைபவ் அரோரா, சுனில் நாராயண், ரசல் சப்போர்ட்டுக்கு அனுகுல் ராயோட பவுலிங்கும் டீசெண்டாக இருக்குது. இதெல்லாம் பார்க்கலாம் இன்றைக்கி எப்படி கொடுப்பாங்கன்ட்டு. நம்பரை பார்ப்போம். ரஹ்மானுல்லா குர்பாஸ் ரீசெண்டாக இன்டர்நேஷனல் ஃபார்மும் சரி, ஐபிஎல் ஃபார்மும் சரி அவ்வளோ கிரேட் இல்லை. போன போட்டியில் தான் ஒரு 26 ரேஞ்சுக்கு வந்தார். பட் அதுக்கே எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தார் அப்படின்னு அதை பார்த்தோம். சில எட்ஜஸ் எல்லாம் ஓரளவுக்கு அவருக்கு ஃபேவராக போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சுனில் நாராயண் நம்பர் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. பாருங்கள், ஒரு 27, அதுக்கு முன்னாடி ஒரு 44 மிடில் ஸ்கோர். பேட்டிங்கில் அவர் அப்படி தான், அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் பவுலிங் பேஸில் சில நேரங்களில் டீசன்ட் நம்பர் கொடுத்துருக்காரு. ரஹானே ஓரளவுக்கு அந்த கன்சிஸ்டன்ட் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சில நேரங்களில் அவருமே அந்த 20ஸ்லேயும் போயிருக்காரு. பட் 20s தான் எதிர்பார்த்தோம். அவர் நடுவில் 50, 60 அடித்தது கண்டிப்பாக பாசிட்டிவாக பார்க்கணும் இந்த டீமு. ரகுவன்சி கண்டிப்பாக வாய்ப்பு கொடுக்கும்போது சூப்பராக விளையாண்டுருக்காரு. ஒரே ஒரு போட்டியை தவிர்த்து நல்லா பண்ணியிருக்காரு. ஆனால் அவரோட பேட்டிங் ஆட முன்ன பின்ன அனுப்பிட்டு தான் இருக்காங்க கேகேஆர். வெங்கடேஷ் ஐயர் ஒரு சில போட்டிகளில் ஓகே மேலே அனுப்பும்போது, சில நேரங்களில் மேலே அனுப்பும்போது அவ்வளோ சக்ஸஸ் கிடைக்கல. ரிங்குவோட அந்த பேட்டிங் 30s ரேஞ்சில் இருக்குது. அவர் லேட்டாக வரார் அப்படின்ற இடத்துல அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் கூட எதிர்பார்த்த அந்த பேட்டிங் ஹிட்டிங் குயிக்காக அவர்கிட்ட இல்லை. ரசலோட பேட்டிங் ரீசெண்டாக தான் டபுள் டிஜிட்டே தோற்றார். அதுக்கு முன்னாடி சிங்கிள் டிஜிட்லேயே அவுட் ஆகிட்டு இருந்தார். அதை நம்ம பார்த்தோம். இனிமேல் பெட்டர் அவுட்புட் அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறோம். ரோமான் பவுலோட பேட்டிங் ஓரளவுக்கு இருக்கும், ஆனால் பெஸ்ட்டாலாம் பார்க்க முடியல. ரீசன்ட் ஃபார்ம் அவ்வளோ கிரேட் இல்லை. ஸ்பின் பேஸில் கஷ்டப்படுவார். ஆனால் இனிஷியலாக ஸ்பின்னை ஹேண்டில் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பெட்டர் அவுட்புட் கூட கொடுக்கலாம். பவுலிங்கை பார்ப்போம். சுனில் நாராயண் போன போட்டியில் 3 விக்கெட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி 2 மேட்ச்சில் விக்கெட் எடுக்காமல் இருந்தார். சில நேரங்களில் விக்கெட்ஸ் எடுக்கிறாரு, சில நேரங்களில் டவுன் ஆகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் கிரேட் பவுலர், அதில் டவுட்டே கிடையாது. ரசல் விக்கெட் டேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே இருக்கிற ஒரு விஷயம் தான். நான் பவுலிங் எவ்வளோ கொடுக்குறாங்க இது வரைக்கும் இந்த நம்பர்ஸில் எங்கேயுமே 4 ஓவர் முழுமையாக கொடுத்ததா பார்க்கல. அனுகுல் ராயோட பவுலிங் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். போன போட்டியில் 4 ஓவர் வீசினார். ஹர்ஷித் ராணா ஓரளவுக்கு டீசென்ட் பவுலர், அதில் டவுட்டே இல்லை. சில நேரங்களில் நிறைய விக்கெட் எடுப்பார். பட் கொஞ்சம் ரன்ஸும் சில நேரங்களில் கொடுக்குற மாதிரி பார்க்குறேன். வருண் சக்கரவர்த்தி எதிர்பார்த்த பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரானா இல்லைன்னு சொல்லணும். ஏன்னா ரீசெண்டாக இன்டர்நேஷனலில் அகெயின்ஸ்ட் இங்கிலாந்து அதுக்கு முன்னாடி சீரியஸ்லாம் பார்க்கும்போது வேறு லெவலில் இந்த ஐபிஎல் அவருக்கு இருக்கும்னு எதிர்பார்த்தோம். பட் ஓகேவான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. கொஞ்சம் ரன்ஸ் லீக் பண்ணுறாரோ அப்படின்னு தோணுது. இன்டர்நேஷ்னல்லையும் அந்த ஒரு விஷயத்தை தான் பார்த்தோம். ஆரம்ப சில போட்டிகளில் அவரோட எக்கனாமி அப்படிங்கிறது பெஸ்ட்டாக இருந்தது, விக்கெட் டேக்கிங் பெஸ்ட்டாக இல்லை. பட் பின்னாடி விக்கெட் டேக்கிங் பெஸ்ட்டாக இருந்தது, எக்கனாமியில் கொஞ்சம் கோட்டை விட்டாருன்னு இருந்தது. இப்போயும் அதே தான் பார்க்குறோம். கொஞ்சம் விக்கெட் டேக்கிங் இருக்குது, இருந்தால் கூட எக்கனாமி பேஸில் பெஸ்ட்டாக இல்லை. வருண் சக்கரவர்த்தியில் இன்னுமே பெட்டர் எதிர்பார்க்குறோம். வைபவ் அரோரா பாருங்கள், எவ்ரி மேட்ச் விக்கெட் எடுக்கிறார், அந்த குவாலிட்டி அவர்கிட்ட இருக்குது. ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த டீம் பொறுத்த வரைக்கும் ஆரம்ப செலெக்ஷன்லேயே நிறைய பிரச்சனை யோசிக்கிற மாதிரி இருந்தது. நிறைய பிளேயர்ஸை விட்டுட்டாங்க. போல்ட் மாதிரி, பட்லர் மாதிரி பிளேயர்லாம் ஏன் விட்டாங்க அப்படிங்கிற கேள்வி அங்கேயே இருந்தது. ஹெட்மேரை பேக் பண்ணாங்க, ஜுரலை பேக் பண்ணாங்க. இதுலலாம் நிறைய கேள்வி இருந்தது. எனிவே மேனேஜ் பண்ணுவாங்கன்னு யோசிக்கிற இடத்துல சுத்தமாக அவங்களால மேனேஜ் பண்ண முடியல. குறிப்பாக கேப்டனான சஞ்சு சாம்சன் இன்ஜுரி ஆனது இந்த டீமுக்கு பெரிய மைனஸ். ரியான் பராக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு கேப்டன்சி பண்ணலை. வெளியில் ஒன்று சொல்லி கொடுக்குறாங்க, அதை அப்படியே இங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. அந்த டைனமிசம் இல்லாதது தான் மைனஸ். போன போட்டியிலே பார்க்கும்போது இனிஷியலாக ஆர்ச்சரோட பவுலிங் கண்டிப்பாக டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருந்தது மும்பை இந்தியன்ஸை. அதில் குறிப்பாக ரிக்கல்டன் மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்குற அளவுக்கு அவர் போயிட்டார். ஸோ கண்டிப்பாக இயர்லியாக வந்துட்டு அவர் விக்கெட் எடுத்துருக்கலாம். ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஃபஸ்ட் ஓவர்லேயே டிஸ்டர்ப் பண்ணார். அவரோட பால் வந்து வெளியில் போச்சு. பட் அடுத்த ஓவர் அவரை மாற்றிட்டு தீக்ஷனாவை கொடுத்தாரு. தீக்ஷனாவும் வந்து பவுல் பண்ணும்போது ஒரு லெஃப்ட் ஹேண்டட் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி தான் பவுல் பண்ணார். பட் அவருக்கும் ஓவர் கொடுக்காம அடுத்து மாற்றிட்டார். ஸோ இது வந்து கண்டிப்பாக அவங்களோட ரிதம் பாதிக்கிறது மட்டும் இல்லை, அந்த இடத்துல பெட்டர் அவுட்புட்டும் கொடுக்க முடியாது. ஸோ அந்த பேட்ஸ்மேன் செட்டும் ஆயிடுவாங்க. அதை தான் ரியான் பராக் போன போட்டியில் பண்ணார். இதுதான் வந்து ஒரு டைனமிக் கேப்டனுக்கு ஒரு உள்ள விஷயம். வெளியிலேருந்து என்ன தான் சொல்லி கொடுத்தாலும் உள்ள ஒரு டிசிஷன் மேக்கிங் 6 ஓவருக்குள்ளே இந்த 2 ஓவர் முடிக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு கொடுக்குற ஐடியாவாக இருக்கும். பட் அதை கண்டினியூவாக கொடுக்குறதா எப்படி கொடுக்குறதுன்னு கேப்டன் டிசைட் பண்ணணும். அந்த மாதிரி இடத்துல ரியான் பராக் மிஸ் பண்ணுறாரு. கண்டிப்பாக யங்ஸ்டர் அப்படிங்கிற வகையில் மட்டும் இல்லை, அந்தளவுக்கு கேப்டன்சி கெப்பாசிட்டியும் இல்லையோ அப்படின்னு தான் தோணுது. ஜெய்ஸ்வால், சூரியவன்சி ஓப்பன் பண்ணுறாங்க. 2 பேருமே நல்ல ஹிட்டிங் எபிலிட்டி, பவர்ஃபுல் ஹிட்டர்ஸ் தான் தெரியுறாங்க. அதில் ஜெய்ஸ்வால் யங்ஸ்டர் நல்லா பண்ணியிருக்க, இது வரைக்கும் ப்ரூவே பண்ணியாச்சு. ஆல்ரெடி இந்தியன் டீமுக்கே வந்தாச்சு. சூரியவன்சி
இந்தியன் டீமுக்கு வருவாரான்னு இப்போயும் விமர்சனம் பண்ணுற அளவுக்கு இருக்குது. ஒரு 14 இயர் பாய் சூப்பராக பண்ணார். ஒரு செஞ்சுரி ஆல்ரெடி அடிச்சாச்சு. போன போட்டி வெளியே எதிர்பார்த்தது தான், அவ்வளோ ஈஸி கிடையாது வேர்ல்ட் கிளாஸ் பவுலர்ஸுக்கு எகென்ஸ்டாக, அதுதான் அவுட் ஆனார். நிதிஷ் ராணா கொல்கத்தாவுக்கு எகென்ஸ்டாக கொல்கத்தாவில் கொஞ்சம் பெட்டர் அவுட்புட் கொடுப்பாரோ அப்படின்னு தோணுது. ரியான் பராக், ஜுவல், ஹெட்மேர் இவங்கெல்லாம் டீசன்ட் பிளேயர்ஸ். ஆனால் அவங்கள்ட்ட எதிர்பார்த்த பர்ஃபார்மன்ஸ் வரலை. ஒரு ஸ்டார்ட் கொடுக்குறாங்க, பெரிய இன்னிங்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இல்லை. சுபம் துபே எதிர்பார்த்த பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஒருவேளை சஞ்சும் வர மாதிரி இருந்தால் சுபம் துபே வெளியில் போகிற மாதிரி சூழ்நிலை இருக்கும். ஜோஃப்ரா ஆர்ச்சர், தீக்ஷனா, கார்த்திகேயா, மத்வால் அண்டு ஃபரூக்கி எல்லாருமே டீசன்ட் பவுலர். ஓரளவுக்கு நேம் பவுலர் தான், பட் அவுட்புட் பேஸில் பெஸ்ட்டாக இருக்காங்களா. போன போட்டியில் 2 விக்கெட் தான் எடுத்தாங்க அப்படிங்கும்போது அண்டர்ஸ்டாண்டபிள். ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஏர்லியாக கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுறாரு. லேட்டர் பேஸில் அவ்வளோ டிஸ்டர்ப் அவரோட பாலில் இல்லை. தீக்ஷனா எதிர்பார்த்த பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. குமார் கார்த்திகேயா ஓகே தான், டொமஸ்டிக்லாம் டீசெண்டாக இருந்திருக்காரு. ஆனால் இங்கே அவ்வளோ பெருசாக இல்லை. மத்வால் இவ்வளோ லேட்டாக கொண்டு வந்தது யோசிக்க வேண்டிய விஷயந்தான். கண்டிப்பாக சூப்பர் பவுலர். போன போட்டியில் மற்ற எல்லாருமே ரன்ஸுக்கு போகும்போது இவர் ரன்னை கண்ட்ரோல் பண்ணார், சூப்பராக பவுல் பண்ணார், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. சூப்பர் யாக்கிங் லென்த் பவுலர். அண்ட் ஃபரூக்கியை பொறுத்த வரைக்கும் நிறைய ரன்ஸ் கொடுக்கவே இந்த சீசனில் வந்திருக்காருன்னே சொல்லலாம். எல்லா போட்டிகளும் நிறைய ரன்ஸ் தான் கொடுத்துருக்காரு. எதிர்பார்த்த பர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட வரலை. நம்பர் பார்ப்போம். ஜெய்ஸ்வால் கண்டிப்பாக அந்த கன்சிஸ்டண்ட்டை கொடுத்துருக்காரு. ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேயுமே 50 அப்படிங்கிற ரேஞ்சில். ஒரு போட்டியில் 49 அடிச்சிருக்காரு. போன போட்டியில் ஃபெயிலியரை பார்த்தோம். வைபவ் சூரியவன்சி ஒரு செஞ்சுரி. ஓரளவுக்கு அந்த டீசன்ட் ஸ்டார்ட் கொடுக்க முடியுது. பவர் ஹிட்டராக தெரிகிறாரு, பவரை ஜென்ரேட் பண்ணுறாரு பின்னாடி இருந்து ஸ்விங் பண்ணுறதுல. சூப்பர்னு சொல்லணும். நிதிஷ் ராணா பார்க்கலாம், இந்த போட்டியில் கொஞ்சம் பெட்டர் அவுட் கொடுக்கலாம், பட் கன்சிஸ்டண்ட்டாக இல்லை இந்த சீசனில் அப்படின்னு பார்க்குறேன். மேபி மாற்றலாம். ரியான் பராக் ஒரு 20s ரேஞ்சில் இருக்கார், ஆனால் அதுக்கு மேலே பெருசாக காணலை இந்த சீசன். அதுதான் ஒரு கிரிக்கெட் பிரச்சனை. ஒரு ஸ்டார்ட் கிடைக்குது, கன்வெர்ட் பண்ண மாட்டுறாரு. த்ரூஜுரல் டீசெண்டாக விளையாடுறாரு. ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது ஓரளவுக்கு ஸ்டார்ட் கொடுக்குறாரு. சிம்ரன் ஹெட்மேர் கடந்த 3 போட்டியில் சொல்லப்போனால் கடந்த 5 போட்டியிலுமே ரொம்ப ஸ்மார் தான். ஒரு போட்டியில் நாட் அவுட் அப்படின்றவங்க ஓகே, ஃபினிஷ் பண்ண வேண்டிய இடத்துல இவர் ஃபினிஷ் பண்ணுவார். அது இந்த சீசனில் இல்லாதது தான் ஆர்ஆர் வெளியில் போகிறதுக்கான காரணமாக இருந்தது. ஒரு 3 போட்டி கண்டிப்பாக ஆர்ஆர் சைடு முடிய வேண்டியது, ஆர்ஆர் சைடு முடியலை. சுபம் துபே ஓகே, டீசெண்டான பிளேயர். டொமஸ்டிக்கில் ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்திருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர் கொஞ்சம் மேலே வருவார். இப்போ ரொம்ப லேட்டாக வரதுனால பெருசாக பண்ண முடியல. ஜோஃப்ரா ஆர்ச்சரோட பேட்டிங் போன போட்டியில் ஹிட் பண்ணார், அது ஜென்ரலாக இருக்கும். ஆர்ஆருக்காக ஒன்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத இங்கே ஞாபகப்படுத்துகிறேன். அந்தளவுக்கு குவாலிட்டி பேட்டராக இருந்திருக்காரு. ரீசெண்டாக இன்ஜுரி கன்சர்ன் நிறைய விஷயங்கள் அவர் பெருசாக பர்ஃபார்ம் பண்ண விடலை. ரியான் பராக் சில நேரங்களில் பவுல் பண்ணுறாரு. போன போட்டியில் தான் விக்கெட் எடுத்தார். விக்கெட் எடுக்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை அவருக்கு. ஆனால் கேச்சிங் பொசிஷன் நிற்கிறது, பேட்டிங் பேஸில் அடிஷ்னலாக இருக்குது, அதெல்லாம் பாசிட்டிவாக பார்க்கலாம். ஜோஃப்ரா ஆர்ச்சர் போன போட்டியில் சில கேட்ச் ட்ராப் இருந்தது. கண்டிப்பாக ஓரளவுக்கு இம்ப்ரூவ் பவுலர்னு சொல்லலாம். முன்னாடி இருந்த அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் இந்த சீசனோட ஸ்டார்ட்டில் 70+ ரன்ஸ் கொடுத்தது அப்படிங்கிறத தாண்டி அதுக்கப்புறம் இம்ப்ரூவ் பண்ணி வந்திருக்கார் அப்படிங்கிறது தான் ஃபேக்ட்டு. மகேஷ் தீக்ஷனா போன போட்டியில் விக்கெட் எடுத்தார். அதுக்கு முதல்ல ஒரு 2 விக்கெட்டு. ஓரளவுக்கு விக்கெட் டேக்கிங்கில் இருந்திருக்கார் அப்படின்னாலும் பெஸ்ட் லெவலில் இல்லை. குமார் கார்த்திகேயா சில நேரங்களில் ஓவர்ஸ் போடுறாரு. ஆகாஷ் மத்வால் போன போட்டியில் கண்டிப்பாக ஓரளவுக்கு கண்ட்ரோல், லேட்டர் ஓவரில் கொஞ்சம் ரன்ஸ் போச்சு இல்லைன்னு சொல்லலாம், பட் கண்ட்ரோல் இருந்தது. ஃபரூக்கி ரீசெண்டாக பாருங்கள், ரன்ஸ் கொடுக்கறதுக்காகவே வராருங்கிற மாதிரி நிறைய ரன்ஸ் கொடுக்குறாரு. அது ப்ராப்ளமாக இருக்குது. இந்த 2 டீம் பார்க்கும்போது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், கேகேஆரை பொறுத்த வரைக்கும் ஆன் ஷீட்டில் ரொம்பவே சூப்பர் டீமு, பட் ஃபார்ம் பேஸில் பிளேயர்ஸ்ன்னு பார்க்கும்போது கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. அதே தான் ஆர்ஆர் சைடு சொல்லலாம். ஓரளவுக்கு டீசன்ட் பேட்டர்ஸ் இருக்காங்க, இருந்தால் கூட அவங்க ஃபார்ம் டவுனாக இருக்குது. அண்ட் கம்பேர் பண்ணவே முடியாது. கேகேஆர் தான் பெஸ்ட் சைடு. கேகேஆர் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. இந்த 2 டீம் ஏற்கனவே மோதி அந்த இடத்துலையும் கேகேஆர் தான் ஜெயிச்சிருக்காங்க இந்த சீசனில். அண்ட் இனிஷியல் ஓவர் பாசிபிளாக வைபவ் வரவரா ஸ்டார்ட் பண்ணலாம். கூட யார் ஹர்ஷித் ராணா வீசுவாரா அப்படின்னு பார்க்கணும். சுனில் நரேன் வீசினா ஆச்சரியப்படுறதுக்கு 2 லெஃப்ட் ஹேண்டர் டாப் ஆடல அப்படிங்கிற அந்த ஆங்கிளில். இல்லை அனுகுல் ராய் லெஃப்ட் ஆம் ஆர்த்தராக்ஸ் பவுண்டரி டைமென்ஷன் சின்னது பெருசு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அனுகுல் ராய் கூட பவர் பிளே பவுலராக வீசலாம், ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இன்னொரு பாயிண்டில் ரோமான் பவுலுக்கு பதிலாக மொயின் அலி எடுத்துகிட்டு வரலாம். ஏன்னா போன இந்த போட்டி அது இந்த டீமோட மோதின முதல் போட்டியில் நிறைய நல்ல இன்ஜுரி காரணமாக மொயின் அலியை வச்சு மேனேஜ் பண்ணாங்க. மொயின் அலி நல்ல பவுலிங் கொடுத்தாரு, 2 விக்கெட் எடுத்தார் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில். ரோமான் பவுலுக்கு பதிலாக கூட மொயின் அலி வரலாம் பவுலிங் பேஸில் யோசிச்சு. அப்போ அனுகுல் ராய்க்கு பதிலாக கூட வேறு யாரையாவது யோசிக்கலாம். பட் மாற்றம் செய்வாங்களா அப்படிங்கிறத பார்த்துப்போம் ஆன் டைமில். அண்ட் ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் நியூ பாலை ஃபரூக்கி வித் ஆர்ச்சர் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணலாம். தீக்ஷனா அண்டு ஆர்ச்சர் இவங்க வச்சு பவர் பிளேவை 6 ஓவர்ஸ் மேனேஜ் பண்ணிடுவாங்க. கார்த்திகேயா மத்வால் ஆஃப்டர் பவர் பிளே எதிர்பார்க்குறோம்.
தேவைப்பட்ட ரியான் பராக்கோட பவுலிங் சில லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு எகெயின்ஸ்டாக நிதிஷ் ராணாவோட பவுலிங் இருக்கும். பவுலிங் ஆப்ஷன் அடிஷ்னலாக சுனில் நரைன் இருக்கார். பார்ப்போம் ஆன் டைமில் அனுகுல் ராய்க்கு எதுவும் வாய்ப்பு இல்லாமல் இருக்கான். ஆன் டைமில் மாற்றுறாங்களா, மொயின் அலி உள்ளே வர மாதிரி இருந்தால் வேறு யாராவது பவுலரை உள்ளே கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை ஒரு பேட்டரை இன்க்ளூட் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் கூட போகலாம், ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அண்ட் ஃபுல் கோட்டா சுனில் நரைன், ஹர்ஷித் ராணா, சக்கரவர்த்தி அண்ட் வைபவ் ஓவரா வீசுவாங்க. ஹர்ஷித் ராணா, வைபவ் ஓவரா எண்ட் ஓவர் வீசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில நேரங்களில் ரசலோட ஓவர் எண்டில் இருந்தால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இங்கே ரியான் பராக் அடிஷ்னலாக இருக்கார். அவரோட பவுலிங் பாசிபிளாக இன்றைக்கி நிதிஷ் ராணா வீசுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதையும் கொஞ்சம் யோசிக்கலாம். ஏன்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு எகெயின்ஸ்டாக அது மட்டும் இல்லை, இவங்களோட நெட்ஸில் கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகிருப்பார் அப்படிங்கிற அந்த இடத்தையும் நான் யோசிக்கிறேன். ஜோஃப்ரா ஆர்ச்சர், தீக்ஷனா அண்ட் ஆகாஷ் மத்வால் ஃபுல் கோட்டா வீசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஆகாஷ் மத்வால் எண்ட் ஓவரில் வீச வாய்ப்பு. அண்ட் இந்த 2 டீம் கடையில் கேகேஆர் ஒரு போட்டியில் அதிகமாக ஜெயிச்சிருக்காங்க. ஓரளவுக்கு ஈக்குவலாக நெக் டு நெக் அப்படிங்கிற மாதிரி தான் போயிருக்கு. இல்லை சேஸ் பண்ணும்போது கேகேஆர் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ஆர்ஆர் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த டீமுக்கு எகெயின்ஸ்டாக இருந்திருக்காங்க. ரீசன் வின்னு கேகேஆர் 5 போட்டியில் 2 ஜெயிச்சிருக்காங்க. ஒரு நோ ரிசல்ட்டாக இருந்திருக்கு. ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் கடைசி 5 போட்டியில் ஒரே ஒரு போட்டியில் தான் ஜெயிச்சிருக்காங்க. ரொம்ப டஃப்பாக போகுது. க்ளோஸ் மேட்சஸ் நிறைய முடியல. ஒரு சூப்பர் ஓவர் 2 ரன் வித்தியாசம், 11 ரன் வித்தியாசம், 8 விக்கெட் பெரிய வெற்றியாக அடுத்து போயிடுச்சு. திருப்பி 1 செகண்ட் மும்பை இந்தியன்ஸு மிகப்பெரிய ரன்ஸ் வித்தியாசத்தில் ஜெயித்தாங்க. முதல் 3 போட்டி, அதாவது இந்த கடந்த 5 போட்டியில் 3 க்ளோஸ் மேட்ச்சு, 2 சம்மந்தமில்லாத மேட்ச் அப்படிங்கிற மாதிரி போச்சு. இந்த 2 டீம் கடையிலன்னு பார்க்கும்போது இந்த சீசனில் ஒரு போட்டியில் 151 தான் அடித்தாங்க ஆர்ஆர். ரொம்ப ஈஸியாக கேகேஆர் ஜெயிச்சிட்டாங்க. அண்ட் ஓவராலாக பார்க்கும்போது கேகேஆர் இன்னைக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக பார்க்குறேன். டாப் 14ஓட மைண்டில் ஜஸ்ட் பார்த்துக்குங்க. பிளேயர் பேஸில் ஆன் டைமில் சில மாற்றங்கள் இருக்குமா, ஆர்ஆர் பொறுத்த வரைக்கும் மாத்திரம் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நிதிஷ் ராணா பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் இந்த டீமோட விளையாண்டுருக்காரு, இந்த டீமுக்காக விளையாண்டுருக்காரு அப்படின்றதுனால ஹெட்மேயர் டீசன்ட் பிளேயர், நல்லா விளையாண்டுருக்காரு. கண்டிப்பாக பேக் எண்டில் கொஞ்சம் விளையாடலான்னு தோணுது. டாப்பில் இருக்கிற சில பிளேயர்ஸ் சொல்லப்போனால் சூரியவன்சி நம்பிக்கைக்குரிய பிளேயராக சில நேரங்கள் இருக்கிற மாதிரி இருந்தாலும் அவரெல்லாம் யங்ஸ்டரு, குயிக்காக ஆடணும், ஏதோ ஒரு ப்ரெஷருக்கு போகலாம். ஏன்னா செஞ்சுரி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு நார்மலாக இருக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஒரு எக்ஸைட்மெண்ட்டுக்கு போயிடுவாங்க. அந்த ஒரு விஷயத்தை தான் அடுத்தடுத்த போட்டிகளில் நான் பார்க்குறேன். அதனால் அங்கே சூரியவன்சி ஃபெயிலியரான அடுத்தடுத்து வர த்ரூவ் ஜுரல், ஹெட்மேர் இவங்க தான் விளையாண்டாகணும். அதனால் அவங்கள கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். தீக்ஷனா, மத்வால் இவங்களாம் நல்ல பவுலர்ஸு, டீசெண்டான பவுலர்ஸ், நல்லா அவுட்புட் கொடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் லேட்டர் பேஸில் கண்டிப்பாக மத்வால் பெட்டர் அவுட்புட் கொடுக்கலாம். ஏன்னா பேக் எண்டில் இருக்கிற கேகேஆர் பிளேயர்ஸ் கொஞ்சம் டவுனாக இருக்காங்க அப்படின்றதுனால. சுனில் நரைன், ஜெய்ஸ்வால், சூரியவன்சியை நிறைய பேர் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க. சூரியவன்சியோட அந்த செஞ்சுரி எஃபெக்ட், அந்த நேம் எஃபெக்ட் நிறைய பேரை பிக் பண்ண வச்சிருக்கு. ரஹானே, நிதிஷ் ராணா, ரியான் பராக்கை கன்சிடர் பண்ணுங்க. அண்ட் நிதிஷ் ராணா கொஞ்சம் நல்ல சாய்ஸாக நான் பார்க்குறேன். ரொம்ப டஃப்பு தான் இருந்தால் கூட ட்ரை பண்ணுங்கள். ரியான் பராக்கை பொறுத்த வரைக்கும் பவுலிங்கும் போடுறாரு அப்படின்றதுனால ஒரு சின்ன கன்சிடரேஷன். இன்னிங்ஸை பில்ட் பண்ண மாட்டேறாரு, அது நான் மைனஸாக பார்க்குறேன். ரஹானே ஒரு சில இடங்களில் ஓகேவாக இருக்கார். விக்கெட் கீப்பர் த்ரூ ஜுரல் டீசன்ட் சாய்ஸ். குர்பாஸ் ஓகே, கண்டிப்பாக குர்பாஸ் சைடு போகலான்னு நினைக்கிறேன். த்ரூ ஜுரல் ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணுங்க. நான் டாப் ஆர்டர் சரியாக இல்லைங்கிறதுனால ஜெய்ஸ்வால், ரஹானே, சூரியவன்சி ஒரு டீமில், ரகுவன்சி ஒரு சில டீம்ஸில், நிதிஷ் ராணா அன்றைக்கி நான் பிக் பண்ணணும்னு நினைக்கிறேன். சுனில் நரைன், ரியான் பராக்கு, ரசல் மேக்ஸிமம் எல்லா மேட்ச்லையும் விக்கெட் எடுத்துகிட்டு இருக்காரு, அதனால் பிக் பண்ணலாம். பட் பவுலிங் நிறைய கொடுக்குறாங்களா, பேட்டிங் பேஸில் சைன் பண்ணுறாரு அப்படிங்கிற அந்த கேள்வினால வேணான்னு நினைக்கிறேன். சக்கரவர்த்தி, ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஹர்ஷித் ராணா, வைபவ் ஓவரா, தீக்ஷனா டீசன்ட் சாய்ஸு, சில லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக நல்ல சாய்ஸை பார்க்குறேன். ஆகாஷ் மத்வால் யாரையாவது எடுத்துகிட்டு ஆகாஷ் மத்வால் எடுக்கணும் அப்படின்னா எடுத்துக்கலாம். வைபவ் ஓவரா எடுத்துகிட்டு ஆகாஷ் மத்வாலை போகலாம். ஏன்னா வைபவ் ஓவரா கொஞ்சம் ஸ்விங் பேஸில் இருக்கிற போல் டே மேட்ச் அப்படின்றதுனால கொஞ்சம் மாற்றி யோசிக்கலாம்னு யோசிக்கிறேன். இல்லை வைபவ் ஓவரா எடுத்துக்கிறேன்னா எடுத்துங்க. ஆனால் அவர் தான் விக்கெட் டேக்கிங்கில் நல்லா இருக்கார். சுனில் நரைன் அண்டு வைஸ் கேப்டனாக நிதிஷ் ராணா நீ கொஞ்சம் மாற்றி யோசிக்கிறேன். நிதிஷ் ராணாவை ட்ரை பண்ணுறேன். டீம் பாருங்கள், நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.